முதலாவது என்னை நம்பின 166 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை மதித்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ரெண்டாவது எனக்கு கமெண்ட் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு நான் டைம் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓகே, அதுக்கு ரொம்ப சாரி. சரியா? ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பிஸி என்ன ஒன்றும் இல்லைங்க, படிக்கிறது தான். நம்ம படிக்கிறது தானே கொஞ்சம் கஷ்டம், அதான் பிரச்சனையே. சரி, அப்போ சரி, என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேனே. நான் ஏஎல் எடுத்த பாடம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இதில் எனக்கு பிடிக்காத பாடம்னாலே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தான். அதை எப்படி கொண்டு போகிறதான்னு தெரிஞ்சுட்டு தான் அக்கா ஒரு ஐடியா தந்தால் டெய்லி படித்து வீடியோ போட்டேன்னு சொன்னால் வீடியோ எடுத்து போடணுமே, இடத்துக்காகவே படிக்கணுமேனா அப்படியாவது படிப்படணும். ஸோ அப்படி ஒன்று செய். யூஸ்ஃபுல் டைம் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அமையலாம், அதே டைம் நீயும் படித்த மாதிரியும் போகணும் ஒரு ஐடியா தந்தேன். அதே மாதிரி நானும் 10 மணிக்கு டெய்லி நைட்டில் வீடியோ எடுத்தேன். ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும், சத்தம் முன்வடியில் கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் யோசித்து 10 மணிக்கு வீடியோ எடுத்து 11 மணி வரைக்கும் செய்து அது 12 மணி வரைக்குள்ள எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில் செகண்ட் ஷே எக்ஸாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஷே ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஸோ நம்ம லைஃப்பில் யூனிவர்சிட்டி லைஃப் இல்லை. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ரத்மலானையில் நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதோட 1000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 100 பேர் செலக்ட் பண்ணாங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அதில் 30 பேர் எடுத்தாங்க. HND இன் ஃபுட் டெக்னாலஜின்ற கோர்ஸ்க்கு. அது 3 இயர்ஸ் கோர்ஸ். அது முடிச்சுட்டு இப்போ ஐயா ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லலாம். சரியா? அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இடையில் நான் 2 இடத்துல ட்ரைனிங் செய்தேன். ஒன்று ஜெகதீஷ் டெய்ரி ஃபேக்ட்ரி என்று சொல்லுவோம், தங்கலடியில் இருக்காது. ரெண்டாவது மில்கோ ப்ரைவேட் லிமிடெட் பொருளுநர்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் வைவாக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கேன். அப்போ தான் உங்கள் யூடியூப்பை நார்மலாக திறந்து நம்மளோட சேனலை பார்த்தேன், கமெண்ட்டை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். என்னையும் மதித்து என்னோடய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. நான் படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கி இருக்குது. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறீங்களாக்கான்லாம் கேட்டிருக்கீங்க, நீங்கள் டீச்சராக்கான்லாம் கேட்டிருக்கீங்க. இனிமேல் கேட்க மாட்டேங்க. ஏன்னா நான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோவை கொடுத்துட்டேன்.